الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறார். அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கருணையும் கருமையும் மன்னிப்பும் அல்லாஹனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ்வினுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு வாய்ந்த ஜுமா தினத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்க சட்டங்கள், அவனது ஏவல் விளக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு பேணி நடந்து உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அரசின் நிழலில் இளைஞர்கள் என்கின்ற ஒரு பெரிய தலைப்பின் கீழ் சுருக்கமான இந்த நேரத்தில் சுருக்கமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து நிறைய செய்திகளை நமக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளில், நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில், அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசுடைய நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு கடைசியாக இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய காலம் வரை, நாள் வரை எத்தனை கோடான கோடி மனிதர்களை அல்லாஹ் படைத்தானோ அத்தனை மனிதர்களையும் எழுத்தி விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை நீதிமன்றத்தில் அந்த நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய, அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய இபாதத்து செய்த ஒரு 7 சாராரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியாக இனம் காண்பித்து பிரித்து அழைக்கின்றான். அப்படி அழைக்கக்கூடிய 7 சாராரில் ஒரு சாரார் யார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்கள். அவர்கள் இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? இந்த உலகத்தில சர்வ சாதாரணமாக மது பழக்க, போதை பழக்க வஸ்துக்களால் அடிமைப்பட்டு சிக்கு சிதறுண்டு கிடக்கக்கூடிய, சமூகத்திற்கும் உபயோகம் இல்லாமல், குடும்பத்திற்கும் உபயோகம் இல்லாமல், மார்க்கத்திற்கும் உபயோகம் இல்லாமல், நாட்டிற்கும் உபயோகம் இல்லாமல் தத்தி தரிகட்டு நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் எது மார்க்கம், எது நேர்வழி, எது அடிப்படை கொள்கை, எதன்பால் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த சுய அறிவும் இல்லாமல்
மொத்த அறிவுகளையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யாருக்கோ அடகு வைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை திசை இதுதான் என்று தெரியாத விதத்திலே வழிதவறி நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், இளம் பெண்களுக்கு மத்தியில் அந்த இளமை காலத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே கழித்த அந்த இளைஞர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில தனியாக அவ்வளவு கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலும் இனம் பிரித்து அல்லாஹ் அழைக்கின்றான். இளைஞர்களே, நீங்கள் வாருங்கள், அந்த வெயிலிலே, அந்த கடுமையான வெப்பத்திலே நீங்கள் அங்கு வெந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வாருங்கள் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த நாள், அந்த நேரம் மறுமை நாளில் அந்த இளைஞர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கை பருவம் இளமை பருவம். குழந்தை பருவம், சிறுவர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு பயந்து, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு, பெற்றோர்கள் அடிப்பார்கள், மிரட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள் என்கின்ற அடிப்படையிலே பள்ளிவாசலோடு மதரசாவோடு தொடர்பு வைக்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல. அது வேற பாகம், வேற பார்ட். அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது கடந்து தன்னுடைய அலுவல்கள் எல்லாம் முடிந்து வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை கழிக்கக்கூடிய முதிய நிலையில எட்டிய முதியவர்கள், வீட்டிலே ஒரு வேலையும் இல்லாத ஒரு சூழலில பள்ளிவாசலோடாவது குறைந்தபட்சம் இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நல்ல நல்ல ஏதாவது விஷயங்களிலே கலந்து கொள்வோம், பங்கெடுப்போம், நம்முடைய செயல்பாடுகளை அப்படி நன்மையான விதத்தில் அமைத்துக் கொள்வோம் என்கின்ற அடிப்படையில முதிய பருவம் அடைந்து பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்களே, அவர்கள் அல்ல. எல்லா விதமான சுதந்திரங்களும், யாரும் நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை, யாரும் நம்மை கண்டிப்பதற்கு ஆள் இல்லை, யாரையும் நாம் நம்மிடத்திலே கட்டுப்படுவதற்கு யாரும் இங்கு அவசியம் இல்லை. பெற்றோர்களா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது வீட்டுக்கு போனாத்தானே. மதரசாவுடைய ஆசிரியர்களா, எல்லாம் இப்பெல்லாம் யாரும் நம்ம கண்டிக்க முடியாது என்கின்ற ஒரு வாலிப பருவம், இளமை பருவம் மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பருவம் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த இளமை பருவத்தை நம்முடைய மனம் போன போக்கிலே ஒரு மனிதன் அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால், இந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விட்டு, நேரான பாதை இதுதான் என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஏதாவது ஒரு திசையில கழித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அந்த இளமை பருவத்திலே அமையும் என்று சொன்னால், மிக நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்துவிடும். சமூகத்திற்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக, குடும்பத்திற்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக, மார்க்கத்திற்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக, இந்த நாட்டிற்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சமூக மக்களை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இளமை பருவம் என்பது மகத்தான பருவம். ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு என்று பேசுவார்கள், இளங்கன்று பயமறியாது என்று பேசுவார்கள். ஒரு சமூகத்தினுடைய உயிரெழுந்து, ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான வலு, பலம் என்பது, ஒரு நாட்டினுடைய பலம் என்பது இளைஞர்கள். இளைஞர்கள் ஒரு உடம்பிலே எப்படி முதுகுத்தண்டு மிகவும் வலுவாக இருந்தால் அந்த உடல் மொத்தமும் பலமாக வலுவாக இருக்குமோ, எப்படி அந்த முதுகுத்தண்டு பலகீனமாக போகுமானால் உடல் மொத்தமும் பலகீனமாக போகுமோ, முதுகெலும்பு உடைந்து விட்டால், பலகீனப்பட்டால் உயிர் இருக்கும், எந்த அசைவும் இருக்காது. கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, நடக்க முடியாது, சுயமாக தன்னுடைய எந்த வேலையும் செய்ய முடியாது. உடல் இருக்கும், உயிர் இருக்கும். ஆக்டிவ் இருக்குமா, நடைமுறை இருக்குமா, செயல்பாடுகள் இருக்குமா, எதுவுமே இருக்காது. அவரை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் தேவை, அவரை பராமரிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அப்படி முதுகெலும்பு என்பது, ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட முதுகெலும்பாக, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது இளைய சமுதாயம்,
இளைஞர்கள், வாலிபர்கள், அப்படிப்பட்ட வாலிபர்கள், இளைஞர்கள் இந்த சமூகத்தில் எப்படியான நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய சமீப கால இளைஞர்களை, வாலிபர்களை பார்க்கக்கூடிய இடத்தில் இன்றைய யதார்த்தமான சூழல் என்ன? இளைஞருடைய சூழல் என்ன? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 சாராரில் இளைஞர்களை குறிப்பிட்டு ஏன் பதிவு செய்தார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் அவர்களை தனியாக அழைக்கின்றான்? 7 சாராரில் இளைஞர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பது எதற்காக? பள்ளிவாசலோடு, இபாதத்தோடு, வணக்கத்தோடு, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தோடு அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அழைக்கின்றார் என்று சொன்னால், மேலோட்டமாக வெளியிலிருந்து பார்த்தால் அது ரொம்ப இலகுவான விஷயம். அந்த 7 சாராரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு பட்டியல் போட்டு சொன்னார்களா இல்லையா? மறுமையினுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் 7 சாரார் என்று. அந்த 7 சாராரையும் நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானது, நடைமுறைக்கு சாத்தியமானது. இது சாத்தியம் இல்லை, இது ரொம்ப கஷ்டம், இது சிரமம், இது முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானது. பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்கள், வலது கை கொடுப்பது இடது கை அறியாத அளவிற்காக தர்மம் செய்யக்கூடியவர்கள், இப்படி 7 சாராரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள், வணக்கத்திலே ஈடுபட்ட இளைஞர்கள், இளமை காலத்தை, இளமை பருவத்தை வணக்கத்திலே செலுத்திய இளைஞர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் இன்றைய அந்த இளைய சமூகம், முஸ்லிம் சமூகத்திலே இளைய பருவத்திலே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்கள் என்று? காரணம், நடைமுறைக்கு சாத்தியம்தான். ஆனால் உலகத்தினுடைய வழக்கம், உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய சூழல் வேற மாதிரி இருக்குது. சமூகத்தினுடைய சூழல் வேற மாதிரி இருக்கு. அதிலே இருந்து ஒருவன் மீண்டு வருவான் என்று சொன்னால், இந்த தரிகட்ட வாழ்க்கையிலே இருந்து ஒருவன் மீண்டு வருவான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும், யாரை தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு இல்லாத காரணத்தினால், சிந்தித்து பாருங்கள், ரமலானுடைய இஃப்தாருடைய நிகழ்விலே, ஒரு சினிமா கூட்டாளியினுடைய ஒரு இஃப்தாருடைய நிகழ்விலே பங்கெடுத்த ஒரு முஸ்லிம் வாலிபன் இளைஞன் பேசக்கூடிய செய்தி சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரப்பப்பட்டது. எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியான காட்சி, பயங்கர ஷாக் நியூஸ். என்ன செய்தி என்று சொன்னால், நான் இவ்வளவு காலமும் நோன்பு வைத்த பலனை நான் அனுபவித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு காலமும் நான் நோன்பு வைத்த பலனை நான் என்ன அனுபவிச்சான்? அவன் யார் தன்னுடைய தலைவன் என்று தீர்மானிக்கின்றானோ, யாரை நேசிக்கின்றானோ அவன் பார்த்துட்டான். பார்த்ததுல நோன்பு வைத்த அந்த பலனை அனுபவித்து விட்டேன். எவ்வளவு ஷிர்கான, எவ்வளவு மோசமான, எவ்வளவு மார்க்கத்திற்கு விரோதமான, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான விஷயங்கள். இப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு உருவாகி வருகின்றது. இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். எங்கேயோ நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய ஜமாத்துக்கள், நம்முடைய அழைப்பார்கள் எங்கேயோ தவறவிடுகின்றோமோ என்ற ஒரு சந்தேகம் கூட எழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே இருந்த அந்த வீரியம், அந்த எழுச்சி, அந்த ஏகத்துவ பிரச்சாரம், நாம் எல்லாம் அப்படியே பிறந்த உடனேயே அப்படியே தௌஹீதிலே, ஏகத்துவத்தில் அப்படியே குர்ஆன் சுன்னாவோடு அப்படியே கலந்து அப்படியே வந்தமா? ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், 90களின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்தால், இந்த ஏகத்துவ செய்தி நம்முடைய காதுகளுக்கு வருவதற்கு முன்னால், எத்துவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதைவிட கேவலமாக, இதைவிட மோசமாக. ஒரு நாளைக்கு 3 சினிமா, காலையில, மத்தியானம், சாயங்காலம், இரவு 3 சினிமாக்கள், 4 சினிமாக்கள் ஒரு நாளைக்கு பார்த்த வரலாறுகள் உண்டு நம்மில் பெரும்பாலும். ஒரு காலத்தில் அப்படி சினிமா மோகம் அப்படியே தளவிரிச்சு ஆடின காலத்திலே இருந்து மீண்டு வந்தவர்கள் தான் இந்த ஏகத்துவம்
இந்த தௌஹீத், குர்ஆன், சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார் என்ற உண்மையான அறிமுகம் நமக்கு வழங்கப்பட்டது, சொல்லப்பட்டதனுடைய விளைவு. அதுல இருந்து மீண்டு வந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தான், காப்பாற்றினான், மீட்டெடுத்தான். ஆனால் இன்றைக்கு ஏகத்துவம் உண்டு, பிரச்சாரங்கள் உண்டு, அதில் உயிரோட்டம் உண்டா என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. காரணம், நமக்கு அக்கம் பக்கத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய மக்கள், 11வது 12வது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், இது போன்ற வழிகட்டி செல்லக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக, எப்படிப்பட்ட சமூகம் இந்த சமூகம் இல்லையா? எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட முன்மாதிரியை பெற்றிருக்கக்கூடிய சமூகம், எவ்வளவு அற்புதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம், எவ்வளவு அற்புதமான வழிகாட்டியை கொண்டிருக்கக்கூடிய நாம், உலகத்திலே எவனுக்கும் வாய்க்காத ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நாம், அவனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவனது திருமறை குர்ஆனிலே சாதாரண முன்மாதிரி அல்ல, அழகான முன்மாதிரி, எல்லாவற்றிற்கும் அழகான முன்மாதிரி. அப்படி ஒரு அழகான முன்மாதிரியை பெற்றிருக்கக்கூடிய நாம், நம்முடைய சமூகம், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய மாணவிகள், அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? இன்றைய சூழலில் ஒரு பக்கம் போதையில போயிட்டிருக்கிறான், போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. முஸ்லிம் மஹல்லாக்களில் போதையினுடைய கலாச்சாரம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். எதை கொண்டெல்லாம் தன்னுடைய போதையை ஏற்ற முடியுமோ, எதை சாப்பிட்டால் போதை வருமோ, எதை அருந்தினால் போதை வருமோ, எதை மணந்தால் போதை வருமோ, எதை ஏற்றினால் போதை வருமோ, எல்லாத்தையும் எதையாவது பார்த்து மக்களோடு சேர்ந்து, நண்பர்களோடு சேர்ந்து, கரிகட்ட நண்பர்களோடு சேர்ந்து எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு விதமான மனோநிலையில, பாதிக்கப்பட்ட மனோநிலையில வரக்கூடிய, பேசக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களை, ஏகத்துவத்தை இன்னும், இந்த பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டிய, எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, என்ன பேசினாலும் சொல்லியும் எடுக்க மாட்டேங்க. வாப்பாக்கு கட்டுப்படாத பிள்ளைகள், உம்மாவுடைய பேச்சு கேட்காத பிள்ளைகள், மதரசாவுடைய ஆசிரியருடைய பேச்சை கேட்காத மக்கள், மாணவர்கள். அந்த ஒரு பயம் இருந்தது, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. இல்ல என்னதான் இருந்தாலும் அக்கா வீட்டுக்கு போனா பேசுவாரு, கேட்பாரு, உம்மாட்ட பதில் சொல்ல முடியாது. மதரசாவுடைய ஆசிரியர்களுக்கு பயந்த காலம் இருந்தது. காது பிடிச்சு முறுக்கிட்டு எங்கட இங்க சுத்திட்டு இருக்கிற என்று கேட்டால் யாரும் கேட்டு வர மாட்டாங்க. ஏங்க என் பிள்ளை அடிச்சுங்க என்று சொல்லி எந்த பெற்றோர்களும் வரமாட்டார்கள். மதரசா ஆசிரியர்கள் அவ்வளவு கண்டிப்பாக நடந்த காலம் உண்டு. ஒரு பயம் இருந்தது மக்களிடத்துல, ஒரு அச்சம் இருந்தது, ஒரு கண்ணியம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது மக்களிடத்துல. அதெல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. மதரசா ஆசிரியர்களுக்கு முன்னாலேயே, இமாம்களுக்கு முன்னாலேயே புகைப்பிடித்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அத்தாவா, அத்தா சொல்றது நம்ம கேட்கணுமா, வாப்பா சொல்றது கேட்கணுமா, உம்மா சொல்றது கேட்கணுமா, அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு வாப்பா சொல்லக்கூடிய காட்சி. அப்படித்தாங்க எல்லாம் சரியாகும் என்று சமாதானப்படுத்தக்கூடிய தாய்மார்கள். எப்போது சரியாகும்? எந்த காலத்திலே அது சரியாகும்? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது சரியாகும்? இது போன்ற மோசமான கலாச்சாரம் சரி செய்யப்படுவதற்கான கால அளவு ஏதாவது இருக்கா? இல்ல அடுத்த வருஷம் சரியாயிரும், அடுத்த மாசம் சரியாயிரும், சரியாகுமா? அவனை நெறிப்படுத்தாவிட்டால், அவனுடைய வாழ்க்கையை வடிக்கால் இடாவிட்டால், செம்மைப்படுத்தப்படாவிட்டால், அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லப்படாவிட்டால், அவனுக்கு சரியான பாதை எது என்று தெளிவான முறையிலே காண்பித்து தராவிட்டால்
சரியாகுமா? வாழ்க்கை சீராகுமா? சிந்தித்து பாருங்க. ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு லைலத்துல் கத்ர்ங்கிற பேர்ல வண்டியில சுத்தக்கூடிய மாணவர்கள் எல்லாம் 18, 19, 20, 25க்குள்ள அதிகபட்சமாக. ஃபர்ஸ்ட் 2 பேரும் போயிட்டு இருந்தான், இப்ப ட்ரிபிள்ஸ் ஆச்சு. இப்ப 4 பேர் போறான் ஒரே பைக்ல, இல்லையா? வீடிங் பண்ணிட்டு போறான். அடுத்த மக்கள், யாராவது வரக்கூடிய மக்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், யாரை பத்தியும் கவலையே இல்லை, யாரை பத்தியும் கவலையே இல்லை. இரவு தொழுகை தொழுது விட்டு வெளியே வந்து பள்ளிவாசல்ல இருந்து வெளியே வந்து ரோடு கிராஸ் பண்ண ஒரு சகோதரர் அடிச்சு தூக்கி ஆன் தி ஸ்பாட் மவுத் கடந்த ரமலான்ல கோவையில் நடந்த சம்பவம். யார்கிட்ட போய் சொல்றது? பார்த்தா மதுபானம் மருந்து இருக்கிறான் அவன் முஸ்லிம் அப்படிங்கிற தகவல் வருது. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுடைய பகுதியிலும் கண்டிப்பா நடந்திருக்கும், அக்கம் பக்கத்துல நடந்திருக்கும், பக்கத்து ஊரில் நடந்திருக்கும். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப்மெண்ட் ஆயிட்டு வருது மக்களுக்கு மத்தியில. இது மாதிரியான சிந்தனைகள், இது மாதிரியான போக்குகள் இப்படி உருவாயிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில், இது மாதிரியான கூட்டாளிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், இது மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு மத்தியில் அலைந்து கொண்டு அதன்பால் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக அடகு வைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், மாணவ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் தறிகட்டு நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், வாலிபர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, மறுமையை பயந்து, மறுமையில கிடைக்கக்கூடிய நரக நெருப்பை பயந்து, மறுமையில அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்த்து அந்த குறிப்பிட்ட இளைய பருவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடியவனை ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிடாமல் இருப்பான்? சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு பருவம் இளைய பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய, குறிப்பாக தந்தைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளில் மிகச்சிறந்த அன்பளிப்பு நல்ல ஒழுக்கமுள்ள கல்வி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல ஒழுக்கமுள்ள கல்வியை நாம் வழங்குகின்றோமா மக்களுக்கு? எப்படியான கல்வியை நாம் வழங்குகின்றோம்? என்ன பார்க்கிற மொபைல்ல தெரியல, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தாச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, கம்பல்சரியா வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, வாங்கி கொடுக்கிறோம். என்ன பார்க்கறான், யாரு கூட சேட் பண்றான், யாரு கூட அந்த பொண்ணு சேட் பண்ணுது, யாரெல்லாம் அந்த குரூப்ல இருக்காங்க தெரியுது. சாதாரணமாக அந்த லைக்ஸ் பெறுவதற்காக வேண்டி, லைக்ஸ் விருப்பத்தை பெறுவதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த சமூகத்தில ஆண்களும் பெண்களும் மற்ற சமூகத்திலே இருக்கு. நம்முடைய சமூகத்தினுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான நிலை. அவர்களுக்கு வழிகாட்டிகள் இல்லை, அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லை, அவர்களுக்கு தெளிவான நேர்வழி இல்லை. எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தினுடைய இளைஞருடைய நிலை என்ன என்று பார்த்தால், ரீல்ஸ் மோகம் பாடாப்படுத்துது இந்த சமூகத்தை. லைக்ஸ் பெறணும், எப்படியாவது ஷேர் ஆகணும், பிரபல்யமாகணும், இன்ஸ்டால பிரபல்யம், இன்ஸ்டா பிரபல்யம், யூடியூபர் என்ன பலாய் முசீபத்து செஞ்சாவது இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த மக்களுக்கு மத்தியில் நான் பிரபலமடைய வேண்டும். அதுதான் ஒரே இலக்கு. அதுக்கு மார்க்கத்தை விலை பேசினாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வை விலை பேசினாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை விலை பேசினாலும் பிரச்சனை இல்லை, எதை கொண்டு காலிலே போட்டு மிதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நான் பிரபலமாக வேண்டும், நான் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய ரீல்ஸ், என்னுடைய நான் போடக்கூடிய போஸ்ட் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் எனக்கு. எவ்வளவோ விஷயங்கள் உண்டு.
சமூகத்திற்கு தேவையான அடிப்படையான மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அவனுடைய அடிப்படைக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த அவனுடைய குடும்பத்திற்கு உபயோகமாகக்கூடிய எவ்வளவோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அதிலே உண்டு. ஹிஜாபையும் போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் இந்த சமூகத்துல பெண்கள், இளம் பெண்கள் எவ்வளவு மோசமான சூழலுக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய இடத்துல உண்மையிலேயே நம்மை நாம் நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், எப்படிப்பட்ட சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள், எப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இளைய சமூகத்தை, இளைஞர் படையை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வைத்தார்கள், எப்படி அவர்கள் மெருகேற்றினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே இளைஞர்களை குறித்து எவ்வளவு தூரம் சிறப்பித்து சிலாகித்து சொல்லித் தருகின்றான். அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை சொல்லுகின்றான். அவர்கள் குகைவாசிகள், அவர்கள் இளைஞர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யார் இந்த இளைஞர்கள்? இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்த போது அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி? எங்கள் இறைவா, உன்னிடத்திலே இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, இன்னும் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தை பலமுறையாக சீர்திருத்தி தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எந்த இளைஞர்கள்? எப்படிப்பட்ட இளைஞர்கள்? நஹ்னு நுகஸ்ஸு அலைக நபஅஹும் பில்ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 13வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். நபியே, நாம் உமக்கு அவருடைய வரலாற்றை உண்மையை கொண்டு நாம் அறிவிக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த அரசனுக்கு முன்னால் ஏகத்துவத்தை எடுத்து பேசினார்கள், சத்தியத்தை சொன்னார்கள். சத்தியத்தை சொன்னதற்காக அவர்களை சிறை பிடித்து அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்த அரசனிடத்தில இருந்து பாதுகாப்பு பெற்று அந்த குகையில் தஞ்சம் புகுந்தார்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த இளைஞர்களுக்காக வேண்டி, அசத்தியவாதிக்கு முன்னால் போய் சத்தியத்தை பறைசாற்றிய அந்த இளைஞர்களுக்காக வேண்டி, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீ ரப்பு கிடையாது, ரப்பு அல்லாஹ்தான் என்று உண்மையை உறக்க சொன்ன காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காலத்தையே ஃப்ரீஸ் ஆக்கி வச்சானா இல்லையா? காலத்தை ஃப்ரீஸ் ஆக்கி வைக்கிறது. நிறைய விஷயம் இருக்கு விஞ்ஞானபூர்வமாக. காலத்தை கிட்டத்தட்ட 309 சுமார், அதனுடைய காலத்தை அல்லாஹ்வே அறிவான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காலத்தை அப்படியே உரைய வச்சா பாருங்க. அவர்களுக்கு தெரிஞ்சுதா இத்தனை வருஷம் ஆச்சுன்னு? தெரியல. எழுந்து விசாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு நாளோ அல்லது ஒரு நாளுடைய பகுதியோ அவ்வளவுதான் தூங்கினதாக அவர்கள் பேசினார்கள். அந்த உரையாடல் அவர்களுக்கு தெரியுமா இவ்வளவு காலம் நாம் இங்கு தங்கினோம்? அவர்களுக்கு தெரியுமா இத்தனை தலைமுறை நம்மிலே இருந்து கடந்து சென்றது? தெரியுமா? அவர்களுக்கு தெரியுமா இந்த காசு செல்லாதுன்னு? அவர்களுக்கு தெரியுமா அந்த அரசர்கள், அந்த வழிகட்ட கூட்டம் இன்னும் வாழும் என்று தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய வரலாறு குகைவாசிகளுடைய வரலாறு. அன்பு சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் செய்த நேரத்தில் அந்த சிலைகள் எல்லாம், குட்டி குட்டி சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கிய நேரத்தில் இதை யார் செய்திருப்பார்? இந்த மாபாதகமான காரியத்தை யார் செய்திருப்பார்? இந்த மோசமான காரியத்தை யார் செய்திருப்பார் என்று முஷ்ரிக்குகள் பேசிய அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, காலு சமஅனா ஃபதன் யذكرஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அவர்களை பற்றி பேசக்கூடியவர் சொன்னார், அவர்களில் இளைஞர் ஒருவர்
இது மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்றது என்று பேசுகின்றார். இளைஞர் தான், வாலிபர் தான், யாரும் இல்லதான் ஆதரவுக்கோ சப்போர்ட்டுக்கோ யாரும் இல்லதான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை எடுத்து செல்வதிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வம், அவருக்கு இருந்த அந்த வேட்கை, மார்க்கத்தை பேச வேண்டும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற விஷயத்தில் இருந்த அந்த வேட்கை, என்ன பாதிப்பு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், சமாளித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கின்றான், நமக்கு உதவியாக, நமக்கு பாதுகாவலனாக, நமக்கு அரணாக. அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற மனோநிலையில அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள்? நாம் இன்றைக்கு திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த திருமறை குர்ஆன் தொகுக்கப்படுவதற்கு தலைமை பீடமாக, தலைமையிலே, யாருடைய தலைமையிலே? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அமைத்தார்கள். அந்த கமிட்டி, அந்த குழுவை தீர்மானித்தார்கள், ஏற்பாடு செய்தார்கள் என்றால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லையா? அவருக்கு வயசு எவ்வளவு? 20 வயசு இருக்குமா அதிகபட்சமாக. திருமறை குர்ஆனை தொகுக்கப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, தேர்வு செய்யப்பட்ட நபித்தோழர்களில் மிக முக்கியமானவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய வரலாறு, நம்முடைய கண்களுக்கு முன்னால், நம்முடைய நினைவலைகளிலே அவ்வப்போது வந்துவிட்டு செல்ல வேண்டும். அவர் பேசக்கூடிய இடத்துல, ஆரம்பத்தில் இந்த பணியை ஒப்படைக்கக்கூடிய இடத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த உஹது மலையை நகர்த்தணுமா, நான் நகர்த்தி காமிச்சு தரேன். இந்த உஹது மலையை பெயர்த்து வேற இடத்துல வைக்கணுமா, நான் செஞ்சு தர்றேன். அதைவிட சிரமமான பணி திருமறை குர்ஆனை தொகுப்பது என்பது என்று சொன்னார். முடியாது என்று சொன்னார். கட்டளையிட்டார், உத்தரவு பிறப்பித்தார். அதற்கான என்னென்ன தேவைகள் உண்டுமோ, தேவைப்படுமோ எல்லாவற்றையும் செய்து வருகிறேன் என்று சொன்னார். ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்து முடித்தார். திருமறை குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஸ்பெயினுடைய வெற்றி 780 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியினுடைய, இஸ்லாமிய சமூகம் கோலோச்சியது. முஸ்லிம்களுடைய கரத்திலே ஸ்பெயின் இருந்தது. அந்த ஸ்பெயினுக்கு உள்ளே நுழைந்து அந்த ஸ்பெயினை வீழ்த்தி வெற்றி கொண்ட அந்த முஸ்லிம் படை தளபதிகளில் மிக முக்கியமானவர் யார் தெரியுமா? தாரிக் இப்னு ஜியாத். வயசு தெரியுமா? 18 வயசு. இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய விதத்தில் தான் சில வரலாறுகள் தலைகீழாக புரட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் இது முடியுமா, நமக்கு அவ்வளவு அறிவு உண்டா, ஆற்றல் உண்டா என்று யாராவது பேசுவார்களானால், எந்த இளைஞர்களாவது சிந்திப்பார்களானால், உங்களுக்கு முன்னால் ஆயிரம் உதாரணங்கள் உண்டு. நன்மையை விதைப்பதற்கு, இந்த சமூகத்திலே ஒரு வரலாற்று புரட்சியை ஏற்படுத்துவதற்கு, ஒரு மறுமலர்ச்சியை நிகழ்த்துவதற்கு இந்த இளைய தலைமுறை, வாலிபம், இளைஞர்கள் நினைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, நன்மையான காரியங்களிலே போட்டி போட்டு செய்யக்கூடிய, நன்மையான விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய, சமூகத்திற்கு தேவையான, மார்க்கத்திற்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான, அவனுக்கே தேவையான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இளைய சமூகத்தை நாம் கொஞ்சம் கண் குத்தி பாம்பாக, கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். 2 விஷயம் தெளிவாக பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். 2 விஷயம். ஒன்று இளைஞர்களுக்கு, இன்னொன்று பெற்றோர்களுக்கு. இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விதம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு நண்பன், நல்ல நண்பனுக்கான அடையாளம் என்ன, தீய கெட்ட நண்பனுக்கான அடையாளம் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா என்பதற்கு அற்புதமான 2 உதாரணங்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். ஒன்று, நல்ல நண்பனுக்கான அடையாளம் அத்தர் நறுமணம் விற்கக்கூடிய வியாபாரியை போலவன். அவன் பக்கத்துல போய் நின்னா நல்ல நல்ல நறுமணம், அது ஸ்மெல்லு கிடைக்கும். சில நேரத்துல கொஞ்சம் எடுத்து பூசி விடுவான், அது உனக்கு கிடைக்கும். அந்த அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் இல்லையா? பக்கத்துல நின்னா அப்படியே நறுமணம் கமழ்ந்துகிட்டே இருக்கும். சும்மாவே நின்னா போதும். நல்ல நண்பன் கூட இருந்தாலே போதுமானது. நம்முடைய சிந்தனை நல்லா இருக்கும், நம்முடைய செயல்பாடுகளுடைய பள்ளிவாசல் நேரம் வச்சுவான், துணை போலாம், கூப்பிடுவான். கெட்ட நண்பராக இருந்தால் கொல்லன் இரும்பு பற்றை வச்சிருக்கக்கூடிய உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கொல்லன் இரும்பு பற்றைக்கு போனா அதுல வரக்கூடிய கரும்புகை நம்முடைய சுவாசத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். சும்மாவே இருந்தா போதும், அது பாதிப்பை ஏற்படுத்தும். நம்முடைய உடல்ல ஃபுல்லா கரியாக மாற்றப்படும். ஆடைகள், அந்த தீப்பொறி, அதுல இருந்து புறப்படக்கூடிய தீப்பொறியில இருந்து நம்முடைய ஆடைகள் சேதமடையும். எல்லா விதத்திலும் நம்முடைய சுவாசம், நம்முடைய உடல், நம்முடைய ஆடை எல்லாமே அது சீர்கெட்டு போகும், அதுல பாதிப்படையும். இது கெட்ட நண்பனுக்கான அடையாளம். அப்படியானால் அந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு போலாம், ஜமாத்துக்கு போலாம், தொழுகைக்கு நேரமாச்சு என்று அழைக்கக்கூடிய நேரத்துல அப்புறம் போ அப்படின்னு சொல்லி சைத்தானுடைய தூண்டுதலால் பிடிச்சு நிறுத்தி வச்சு ஒரு வக்தி போகும்போது சரி வக்தி போயிடுச்சு, சரி அப்படி அடி போகும், ஒரு வக்தி போகும், 2 வக்தி போகும், தொழுகை போகும், அப்புறம் ஜும்மாவாகும். அப்படியே பள்ளிவாசல் பக்கம் வருவது அப்படியே தடுக்கப்படும், நிறுத்தப்படும். அப்படியே மனசுல வேற விதமான சிந்தனைகள் அப்படியே விளையாடும். அப்புறம் அப்படியே பள்ளிவாசல் பக்கமே வராத ஒரு சூழலுக்கு உருவாக்கப்படும். இப்படியான சூழலிலே இருந்து மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பழக்கம், நம்முடைய அக்கம் பக்கத்தை, நம்முடைய கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் மார்க்க சிந்தனையோடு, மார்க்க அறிவோடு இருக்கக்கூடிய நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் உருவாக்க வேண்டும். ஒண்ணு. 2வது, பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாடு எதன்பால் சென்று கொண்டிருக்கின்றது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? வடநாட்டில் நம்முடைய சமூகம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ வந்தா கூட பெரிய 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 சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அப்படியே தலைகீழா நின்னா கூட ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய ஆயிரம் கேள்விகள் உண்டு. பல சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே ஜெயிச்சுட்டு வரணும், அதெல்லாம் வேற கதை. ஆனால் அதிகாரத்திலே அமரக்கூடிய அந்த கல்வியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே உண்டு. நல்ல கல்வியை மக்களுக்கு ஊட்ட வேண்டிய ஒரு தேவையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதிகார மையத்தில போய் உட்காரக்கூடிய கல்வியில மக்களை அதுக்கு அந்த இலக்கை நோக்கி, அந்த பயணத்தை நோக்கி மக்களை நாம் திருப்ப வேண்டும். ஒரு ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, அரசியல் களத்திலே அல்ல நான் சொல்றேன். அது 2வது. நமக்கான வாய்ப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கல்வியின் மூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம். அதுக்கு யாருடைய தைரியம் தேவையில்லை. அதற்கு ஆயிரம் ஜமாத்துக்கள் உண்டு, இயக்கங்கள் உண்டு, பள்ளிவாசல்கள் உண்டு. அதற்கான பொருளாதாரத்தை தருவதற்கு நிறைய நல்ல உள்ளம் கொண்ட செல்வந்தர்கள் உண்டு. வசதியே இருக்காது, கல்வி இருக்கும், அறிவு இருக்கும், படிப்பதற்கான வசதி இல்லை, சரி நான் ஸ்பான்சர் பண்றேன் என்று சொல்லக்கூடிய செல்வந்தர்கள் உண்டு. அப்ப அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை கல்வியின் பால், நல்ல ஒழுக்கம் உள்ள மார்க்க கல்வியோடு கூடிய அந்த ஒழுக்கத்தின் பால், நல்ல உயர்ந்த கல்வியின் பால் நம்முடைய சிந்தனைகளை செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்வாதாரத்திலே இருந்து, நம்முடைய உரிமைகளிலே இருந்து எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தையும், இந்த உம்மத்தையும், இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய பொருந்திக் கொள்ளக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.